டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் கம்யூனிட்டில இருக்கீங்கன்னா அவரை நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எனக்கு அவரை ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா தெரியும். அவரோட புக்ஸ், அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் இருக்கேன். அண்ட் அவரு முக்கியமா ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ரிட்ரீட்லாம் நடத்துவாரு. அண்ட் அதன் மூலியமா ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க, பயனடைஞ்சிட்டும் இருந்துட்டு இருக்காங்க. அவரோட ஒர்க் ஷாப்ல நடந்த ஒரு விஷயத்த, முக்கியமான மிராக்கலான ஒரு நிகழ்வை பத்தி தான் நான் இங்க ஷேர் பண்ண போறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. அவர் ஒரு ஸ்டோரி சொன்னாரு. கேட்குற எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்படியே அவர் சொன்னது இதுதான்: உன் ஃபியூச்சர் உன்னோட பாஸ்ட்டை விட ரியல். நீ அதுல எமோஷனலா வாழ்ந்தா போதும், அதை ஃபீல் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஒர்க் ஷாப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அதை நான் சொல்றேன். ஒரு பெண்மணி ஜோ டிஸ்பென்சாவோட ஒர்க் ஷாப்க்கு வந்திருக்காங்க. அவங்க ரொம்பவே டிப்ரெஸ் ஆகி, காசு எதுவும் இல்லாம, தனிமையிலையும் எதையும் நம்பாம, எந்த நல்லதும் அவங்களுக்கு நடக்கல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலே இருந்திருக்காங்க. அவர் ஒர்க் ஷாப் வரத்துக்கே கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து மாற்றத்தை தேடி வந்திருக்காங்க அவங்க. அப்போ அவங்க என்ன அவருக்கு புரிஞ்சதுன்னா, அவங்க கண்ட்ரோல் எல்லாமே பாஸ்ட்ல தான் இருக்கு. பாஸ்ட் தான் டோட்டல் கண்ட்ரோல் எடுத்திருக்கு அவங்க லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோ டிஸ்பென்சா அவங்க அந்த பெண்மணியை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு: நீ எப்போதுமே உன்னோட பாஸ்ட பத்தி திங்க் பண்ணிட்டு பாஸ்ட்லயே எமோஷனலா நீ வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால உன்னோட லைஃப் திரும்ப திரும்ப கெட்ட விஷயங்களும், தேவையில்லாத மனிதர்களும், சிச்சுவேஷனும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறத அவங்க கிட்ட சொன்னாரு. அண்ட் அது சொன்னது மட்டும் இல்லாம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த பெண்மணி கிட்ட கொடுக்குறாரு. நீ எப்படி பாஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கியோ அதே மாதிரி அடுத்த 4 நாளைக்கு உன்னோட ட்ரீமான ஃபியூச்சர்ல எப்படியெல்லாம் இருக்க போறியோ அது இப்போவே நடந்துட்டு இருக்குன்னு எமோஷனலா வாழ சொன்னாரு அந்த ஒர்க் ஷாப்ல. எந்த திங்கும் பண்ணாத, ஹோப் பண்ணாத, இந்த கணத்துல எமோஷனலா வாழுங்க ஃபியூச்சரை அப்படிங்கறத தான் அவர் சொன்னாரு. அந்த பெண்மணி வந்ததே மாற்றத்துக்கு தான் இல்லையா? ஸோ இமீடியட்டா அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுமா? டே 2ல இருந்து அந்த வேர்ஷன் அவங்க மாறினா எப்படியெல்லாம் நடப்பாங்க, எப்படியெல்லாம் உடை அணிவாங்க, மாறின மனுஷியாவே அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. கிராட்டிடியூட், நன்றி உணர்வுல அப்படியே மிகுதியா தெளிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு லைக் மிராக்கல் அவங்களுக்கு ஆல்ரெடி நடந்துட்டதா நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. கான்ஃபிடென்ட்டா, சந்தோஷமா, பீஸ்ஃபுல்லா எப்படி அந்த பெண்மணி இருப்பாங்க அப்படிங்கறத முழுவதும் உள்வாங்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை அடைஞ்ச மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு மைண்ட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்போதுமே அந்த புன்முறுவலான இந்த ஸ்மைல் அவங்களுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறத வர வச்சுட்டு இருந்தாங்க. இந்த டே 3 தான் வந்தது. அவங்க அந்த உணர்வுலயே இருந்துட்டு அவங்க ஒரு மிராக்கலான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் பிரமிக்க வச்சது. திடீர்னு ஒரு ஃபோன் கால் மூலியமா பல நாளா ட்ரீம் ஜாப்னு நினைச்சு வச்சிருந்த ஒரு வேலை, அந்த ஜாப் ஆஃபர் அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஜாப் எப்படிப்பட்ட ஜாப்னா, அவங்க ஃபியூச்சர்ல எப்படி வாழணும்னு நினைச்சாங்களோ அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரியான, எக்ஸாக்ட் அவங்க விஷுவலைஸ் பண்ண மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வேலை. அண்ட் அதை அவங்க சொல்லும் போது ஜோ டிஸ்பென்சா சொல்றாரு, அவங்க ஜாப் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணல. முக்கியமான பாயிண்டே தான். அவங்க ஆல்ரெடி எந்த மாதிரியாக வாழணும் அப்படிங்கறத மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு தகுந்த மாதிரி இந்த ஜாப் அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுச்சு. புரிஞ்சுதா? டே 1ல இருந்து டே 3க்குள்ளேயே இவ்வளவு மிராக்கல் நடக்குமா அப்படின்னு நம்ப முடியாது உங்களால. பட் நடந்திருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான பேருக்கு நடந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உலகத்துல. எனக்கு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் முக்கியமா நான் சொல்றது. இதுல என்ன லெசன் கேட்டீங்கன்னா, அற்புதமான ஒரு லெசன் இருக்கு. உங்க பாஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ உட்காந்துட்டு சிந்திக்கிற, இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே பாஸ்டுக்குள்ளதான் உட்காந்து தேவையில்லாத கற்பனைக்குள்ள போட்டு போட்டு சிந்திச்சு பிரசன்ட போக வச்சுட்டு இருக்காங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க, மேனிஃபெஸ்டேஷன் எப்பவுமே பிரசன்ட்ல இருந்தாதான் அது நடக்கும். அப்போ உங்க பாஸ்டுக்கு நீங்க எமோஷனை கொடுத்தா மட்டும்தான் அதுல நீங்க வாழ்வீங்க. அவர் சொன்ன ஸ்டோரியில என்ன மாத்தினாரு? எமோஷனலா ஃபியூச்சர் வெர்ஷனாவே பிரசன்ட்ல வாழ சொல்லிட்டாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, உங்க ஃபியூச்சர் தான் ரியல் மொமெண்டா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து வருது. அதை ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ரியாலிட்டியா மாறிடும். தட்ஸ் இட். அதை பண்ணீங்கன்னா ஐ ஆம் ஃபீலிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே டிஎம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.